சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் தக்காளி நாற்று வச்சுருந்தோம் லாஸ்ட் வீக்கு. ஸோ மண்ணெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இறுக்கமாக பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி காலையில் வேலையை தொடங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வெயில் அதிகமாகிடுச்சுன்னா வேலை செய்ய முடியாது. மண்ணை லூஸ் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நான் நினச்சே பார்க்கல வந்திருக்கு. சில செடிகள் இந்த குரங்குங்க இருக்காங்க இல்லைங்களா, ஸ்பெஷல் விசிட்டர்ஸு, அவங்க எடுத்து போட்டுட்டுருக்குறாங்க. சரி, வந்த வரைக்கும் பார்ப்போம். இதிலையே காயும் பூவும் வர விடுவாங்களான்னு என்னன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு கூட்டம் இருந்தாங்க, இப்போ புதுசாக ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கே இருந்தாவது கொண்டு வந்து விட்டுருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க எங்கள் வீட்டையே ஒரு வழி பண்ணிகிட்ருக்குறாங்க. தேங்காய் நார் தான். இங்கே கொஞ்சம் நான் உஷாராக தான் பண்ணணும். லைட்டாக தான் எடுத்து விடணும், ஆழமாக எடுத்து விட போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் நான் அன்றைக்கே பாவக்காய் விதையை போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு பாவக்காய் விதை வந்திருக்கு, இன்னொரு பாகற்காய் விதையும் வந்திருக்கு. இங்கேயும் ஒருத்தவங்க எட்டி பார்த்துட்டாங்க, இங்கே ஒருத்தர் எட்டி பார்க்க போகிறாங்க. ஸோ நான் கொஞ்சம் உஷாராக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே சாமந்தி வச்சுருக்கேன் நான், ஒன்று சின்னதாக. இன்றைக்கி 3 பாக்ஸில் வச்ச தக்காளி செடியும் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு செடி வச்சுருந்தேன், இங்கே வச்சுருந்தேன், இங்கெல்லாம் ஒன்றுமே காணும். இதில் ஒரு 5 செடி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 8 செடி வச்சுருந்தேன். 8, 9, 10 இருக்கும்னு நினைக்கிறேன். 10 செடியில் 5 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. இங்கே ஓகே, அங்கேயும் ஓகேவாக தான் இருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.